மறுபடியும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு தினம் தினம் புது புது புடவை கட்டணும். அப்போ வருஷத்துக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க 325 புடவை தினம் புது புடவை. சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்துமா. போல இருக்கு. அம்மா அண்ணி. என்ன அண்ணி, அண்ணன் திட்டாரா? திட்டாராவா? முத்துமாமா ரொம்ப சந்தோஷமா பேசுச்சு. என்ன நீ என்ன சொல்றீங்க நீங்க? அங்க பாத்தீங்களா, முத்துமாமா எனக்காக ஆசாசியா வாங்கிட்டு வந்திருக்கு. ஜீப் பிரேக்க புடுங்கி விட்டதுனால ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன ஆகுறது, அந்த கோவம் தான் முத்துமாமாக்கு. மத்தபடி எந்த வருத்தமும் இல்லையாமா. ரொம்ப சந்தோஷம் தானா. இப்பவும் முத்துமாமாவுக்கு என் மேல இருக்கிற அன்பும் அக்கறையும் எதுவுமே குறையிலையா, அப்படியேதான் இருக்கான். அதான் எனக்கு புடவையெல்லாம் எடுத்து கொடுத்திருக்காரு. அதுவும் ஒரு புடவை 2 புடவை இல்ல, ஏகப்பட்ட புடவைங்க. தினம் தினம் ஒரு புடவை கட்டணுமா. வருஷத்துக்கு 365 நாளுக்கும் புடவை எடுத்து தரேன்னு இருக்காரு. எப்படி, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு அண்ணி. கலக்கிட்டீங்க அண்ணி. அப்போ ஜீப் மேட்டர் சக்சஸ். கை கொடுங்க கை கொடுங்க. சூப்பர் அண்ணி, கலக்கிட்டீங்க. சூப்பர்மா. வாங்க பாக்கலாம். என்ன எப்படியோ அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சீக்கிரமே நம்ம எதிர்பார்த்தபடி எல்லாம் நடத்தணும்னு நினைக்கிறேன். ஆமா கௌதம், நாம உடனே இந்த விஷயத்த தலைமறைவான அழகப்பா மாமா கிட்ட சொல்லி உடனே வர வைக்கணும். இங்க பாருங்க, வேணா தோசை கரண்டி சூடா இருக்கு, அப்படியே வச்சிருவேன். இந்த கரண்டியை விட நான் ரொம்ப சூடா இருக்கேன் தெரியுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்ன என்னாச்சு இப்போ? அப்படின்னு நடந்து போச்சு. இப்போ ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்தா எப்ப பார்த்தாலும் கண்ணிலேயே எரிச்சு கொள்றிய, அதைத்தான் சொன்னேன். இந்த வேலையெல்லாம் வேண்டாம். அண்ணனுக்கும் அன்னைக்கும் நடுவுல நிஜமான ரொமான்ஸ் நடந்து அவங்க சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏய், இப்ப என்ன, உனக்கு அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடக்கணும் அவ்வளவுதானே? வெண்ணிலாக்கா எங்க இருக்காங்க? எங்க இருப்பாங்க? அண்ணனோட ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. கௌதம், கௌதம், என்ன பண்ண போறீங்க? அட்லீஸ்ட் சொல்லிட்டு போங்க.
அக்கா என்ன கௌதம்? நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாமா? நீங்க வந்து யாரு? இந்த வீட்டு முதலாளி அம்மா. என்ன நீங்க திடீர்னு வந்து ஏதோ ஒரு மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்படிலாம் என்ன யாரும் கூப்பிட வேண்டாம். நான் ஒன்னும் முதலாளி அம்மாலாம் கிடையாது. சரி, இந்த வேலையெல்லாம் வேலைக்காரங்க செய்யறது. நீங்க முத்தரச மாமாவோட பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டியே என்னென்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் தான் நீங்க செய்யணும். நான் பொண்டாட்டி என்ன செய்யணுமோ அந்த வேலை தானே நான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க தேர மாட்டீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இந்த சட்டை எதுக்கு தனியா வச்சிருக்கு? முத்து மாமா அந்த சட்டையை தான் அயன் பண்ண சொன்னாரு. அதை போட்டுக்கிட்டு தான் வெளியில போறாராம். சரியில்லையே. சரியில்லையா? ஏன் நல்லா தானே இருக்கு. நான் இப்பதான் அயன் பண்ணி மடிச்சு வச்சிருக்கேன். எங்க நல்லா இருக்கு? இப்ப பாருங்க, நான் நல்லா இருக்கிறேன். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. என்ன கௌதம், முத்து மாமா போட வேண்டிய சட்டை பட்டனை இப்படி பண்ணிட்டீங்க? உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை மாமா கூப்பிடுவார். அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். வெண்ணிலா, மாமா எதுதானே தட்டிட்டு இருந்தீங்க? வெண்ணிலாக்கா கொடுத்து விட்டாங்க. அவங்க வேற சட்டையை அயன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தாங்க. ஐயோ மாப்ள, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல என்ன இருக்கு மாமா, பிரிச்சு போடுங்க. ஏன்னா நமக்கு நாமே உதவி பண்ணிக்கலனா வேற யார் வந்து பண்ணுவா? பட்டன் இல்லையே. ஐயோ, பட்டன் இல்லையா? இருங்க ஒரு நிமிஷம், நான் போய் வெண்ணிலாக்காவை கூப்பிடுறேன். அவங்க வந்து ஊசி நூலை வச்சு அப்படியே உங்களுக்கு தச்சு விட்டுருவாங்க. இருங்க, வரேன். அக்கா, அந்த சட்டையில பட்டன் பிஞ்சிருக்குல்ல, அதை தைக்கிறதுக்கு முத்தரச மாமா உங்களை வர சொன்னார். அப்படியே ஊசி நூலை எடுத்துக்கோங்க, பட்டனையும் கையில வச்சுக்கோங்க. நல்லா இருந்த சட்டையில எதுக்கு பட்டனை பிச்சு விட்டுட்டு மறுபடியும் தைக்கணும்? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப பட்டன் பிஞ்சிருக்கு, அத மறுபடியும் சட்டை கூட சேர்க்கணும்னா என்ன பண்ணணும்? தைக்கணும். அந்த வேலையை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா ஆமா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தான் எனக்கும் புரியல. போங்கக்கா, போங்க. இவங்களுக்கு நடத்தி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாகி குடு கிழவனா மாறிடுவேன் போல. என்னங்க பாக்குறீங்க? என்னது கௌதம்? பட்டன் தைக்கிறாங்க. பட்டன் தைக்கிறாங்களா? சாதாரணமா நினைச்சிடாத. சாதாரண பட்டன் தான் சகல வேலையும் பண்ணும். இப்ப ஆரம்பிச்சிருக்கிற ரொமான்ஸ் அவங்களுக்கு எங்க வரைக்கும் போகுதுன்னு வேணா பாரு. கிட்டே போகாத அவங்களுக்கு கிட்ட போறதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். ஐயோ, இவங்களை என்ன பண்றது? எதை பண்ணாலும் கடமையாவே பண்றாங்களே. வந்துருச்சு. இதுக்கு பேரு தான் பூஜை வேலையில கரடிங்கிறது. கரெக்டா வந்துட்டு இருப்பாரு. எங்க இருந்து தான் வந்து தொலைச்சாரோ. சரி, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. என்ன மாப்பிள? பட்டன் போயிடுச்சு, வெண்ணிலா தைச்சிட்டு இருக்கா. ஐயா, என்னது இது? ஐயா, இந்த ஊர்ல ஒரு பெரிய வீட்டு மனுஷன் பட்டன் போட சட்டையை தைச்சு போட்டுப்பானா? என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? இதுல என்ன இருக்கு? முதல்ல சட்டையை கைட்டுங்க. அட விடுங்க மாப்பிள, பட்டன் தானே, இதுக்கு போய் நீங்க. அட சட்டையை கைட்டுங்க மாப்பிள. வேற சட்டை போட்டு போங்க. இதெல்லாம் தைச்சு போடக்கூடாது. உங்க மரியாதை ஊர்ல எவ்வளவு பெருசா இருக்கு. ஏன்? ஜமீன் குடும்பம் அத புரிஞ்சுக்காம சட்டைக்கு பட்டனை தைச்சுக்கிட்டு இருக்காரு. ஏமா வேற சட்டையை எடுத்துட்டு வா. என்ன போமா? அட போமா மாப்பிள,
சட்டையை கைட்டுங்க, வேற சட்டை வரும் போட்டுக்கங்க. பாய். என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? ரொம்ப புத்திசாலித்தனமா பண்றதா நினைச்சு சில பேர் இப்படி முட்டாள்தனமா பண்ணுவாங்க. ஆமா, நீங்க அந்த கேட்டகரி தான். என்ன மாமா கிட்ட மட்டு மரியாதை தெரியாம பேசுற? பின்ன இப்படி மொத்தமா காரியத்தை கெடுத்துட்டு வந்த வரைக்கும் மரியாதை வரையா? ஏமா இப்படி கூட்டுறீங்க ரெண்டு பேரும்? அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் நடக்கணும்னு எவ்வளவு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணா அதை வந்து கெடுத்து விட்டீங்களே. எனக்கு எப்படி தெரியும் இப்படி ஒரு சீன் தான் அங்க நடந்துட்டு இருக்குன்னு? முதலே சொல்லிருந்தா நான் என்ட்ரியா கொடுத்துருக்க மாட்டேன்ல. இந்த பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள நடக்க இருந்த ரொமான்ஸுக்கு எடுத்த நீங்க தான் அதை போய் சரி பண்ணணும். போங்க போங்க மாமா. அவ்வளவுதானே? இப்ப பாருங்க எப்படி சரி பண்றேன்னு. தாளுங்க. கொண்டா வெண்ணிலா, நானே மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துறேன். ஐயோ வேண்டாம், நீங்க கொடுத்தா மாமா ஏதாவது சொல்ல போறாரு. அட ஒண்ணும் சொல்ல மாட்டாருமா, சும்மா குடு என்கிட்ட. இந்தாங்க மாப்பிள்ள, நல்ல சட்டை போட்டுக்கங்க. நல்லா இருக்குல்ல கலரு? சூப்பரா இருக்கு மாப்பிள்ளைக்கு. கலக்கலா இருக்கு. என்னது இந்த சட்டையில முதல் பட்டனை காணா? மாப்பிள்ள நீங்க பதட்டப்படாதீங்க, புரியுது. ஜமீன் குடும்பம் பட்டன் போன சட்டையை போடக்கூடாது, மாத்திக்கிறேன். ஐயோ, இதே போட்டுக்கங்க, இதே போட்டுக்கங்க. இல்லங்க, நீங்க தானே சொன்னீங்க ஜமீன் குடும்பம் நம்ம பட்டன் போன சட்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு. ஐயோ, அது அப்ப சொன்னேன், இப்ப நான் சொல்றேன், இதே சட்டையை போட்டுக்கங்க. பட்டன் போனா தைச்சு போட்டு கூடாதா? இத பாருங்க, அயன் பண்ண 2 சட்டை தான் இருந்துச்சு, 2வது சட்டையை கொண்டு வந்துட்டேன். அதுலயும் பட்டன் இல்ல. இப்ப நான் என்ன பண்றது சொல்லுங்க? வெண்ணிலா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சட்டையை துவைக்கிறியா இல்ல பட்டனை பிச்சு பிச்சு போடுறியா? முதல்ல பட்டனை தைச்சு கொடு. அட தைச்சு கொடுமா. மாப்பிள்ள, வெண்ணிலா பட்டனை தைச்சு விட்டுருவா. உங்களுக்கு இந்த சட்டை சூப்பரா இருக்கு. ஓகே, நான் வரேன். எப்படி நம்ம பிளான் சகல? இதான் நாங்க போட்ட பிளான். இத நீங்க சொதப்பிட்டு இப்ப சரி பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். என்னமோப்பா, ரொமான்ஸ் நடந்தா சரி. நானும் அதே தான் சொல்றேன். ஏதாவது நடந்தா சரி. நடத்துங்க நடத்துங்க. என்னாச்சு? எதுக்கு என்ன இவ்ளோ கோவமா முறைக்கிறீங்க? பின்ன என்ன அண்ணி, நாங்க பாட்டுக்கு ஆள் ஆளுக்கு ஒரு பிளான் பண்ணி உங்களுக்கும் அண்ணனுக்கும் ரொமான்ஸ் டெவலப் பண்ண நினைக்கிறோம். நீங்க என்னடானா ஒரு ரொமான்ஸ் மூடோட அண்ணன் கிட்ட போகாம ஏதோ ரோட்ல போற தையல்கார மாதிரி தச்சு கொடுத்திருக்கீங்க. ஐயோ, இது எனக்கு தெரியாம போச்சே. இது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு எப்பவோ கல்யாணம் நடந்திருக்கும். குட்டி வெண்ணிலாவும் குட்டி முத்தரசனும் வந்திருப்பாங்க. இங்க பாருங்க அண்ணி, அடுத்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க, அதுதான் உங்க அசைன்மெண்ட்.
இப்போ முத்தரசன சாப்பிட வருவாரு. நீங்க எட்டி கூட பார்க்க கூடாது அண்ணி. அண்ணனுக்கு இன்னைக்கு நான் தான் டிஃபன் வைக்க போறேன். என்ன நீ முத்து மாமா வந்த உடனே வெண்ணிலா வெண்ணிலா தான் கூப்பிடுவாரு, டிஃபன் எடுத்து வையும் பாரு. அப்ப நான் எப்படி வராம இருக்கிறது? அதான் 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 அண்ணி வேணும். அவரு எங்கடா பொண்டாட்டின்னு தேடி வெண்ணிலா வெண்ணிலான்னு கூப்பிடணும். ஆனா நீங்க வரக்கூடாது. முத்தண்ண எவ்வளவு தவிக்கிறாருன்னு நாங்களும் பார்க்கணும். இதெல்லாம் எதுக்கு ஜனனி? எதுக்குன்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருமா? எனக்கு புரியும், சொல்லுங்க. என்ன புரியும்? அங்க நடந்தாதான் இங்க நடக்கும். எங்க நடந்தா இங்க நடக்கும்? ஐயோ அக்காவா போயிட்டீங்க. இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? ஐயோ டே கௌதம், முட்டா போயில உனக்கு இது தேவையா? எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லா வேலைலாம்? ஜனனி, கௌதம்க்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ரொமான்ஸ் நடந்தாதான் அவரு முட்டிக்கிறத நிறுத்துவாரு. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? கிச்சன்ல இருந்து வெளியில வரக்கூடாது. அத மட்டும் பண்ணுங்க. தம்பி, நான் பண்ணிடுறேன். நீங்க முட்டிக்கிறத நிப்பாட்டுங்க. தேவைதான்டா. ருத்ரா குட்டி, சாப்பிட்டீங்களா? இல்லப்பா. சாப்பிடலாமா? வாங்க. அண்ணி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நான் பரிமாற போறேன். நீங்க கிச்சனை விட்டு வெளியில வரவே கூடாது. இன்னைக்கு நான் பரிமாறுறேன். மாமா, நான் ஒரு கார்ட்டூன் பார்த்தேன். அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? வழக்கமா குழந்தைங்க சாப்பிடறதுக்கு நாங்க தான் கதை சொல்லுவோம். இப்ப குழந்தை கதை சொல்லுது, நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ருத்ரகுட்டி, சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பேசிட்டே சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது. சாப்பிடு. சரிப்பா. அண்ணா, நல்லா இருக்கானா? உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கானா? கரெக்டா இருக்கு, நல்லாவும் இருக்கு.